ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த சாம் த ஸ்டாம்ப் சேனலில் சினிமாவை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸும் பேக் ஸ்டோரிஸும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தளபதி விஜய்க்கும் தல அஜித்துக்கும் பிடிச்சமான ஒரு கதை ஓகே ஆனதுக்கப்புறம் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த படம் சிலம்பரசன் பண்ணியிருக்காரு. அது என்ன படம் அப்படிங்கிறத பற்றியும் எதனால் விஜயும் அஜித்தும் அந்த படத்தை பண்ண முடியல அப்படிங்கிறத பற்றின பேக் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, நீங்கள் சினிமா ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூவே உனக்காக, திருப்பாச்சி, சங்கமம் உள்ளிட்ட பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்சவர் தான் சரவணன் அவர்கள். இவர் மொத இயக்குனராக அறிமுகமான படம் தான் சிலம்பாட்டம் திரைப்படம். இந்த படத்தில் சிம்புவோட சேர்ந்து ஸ்னேகா, சனாகான், பிரபு, கருணாஸ், சந்தானம் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் 2008 வருஷம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனத்தை பெற்றிருந்தாலுமே கூட பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு ஹிட்டான படமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. இந்த படத்தோட கதையை உருவாக்கின சரவணன் ஃபர்ஸ்ட் இதை ஸ்டண்ட் மாஸ்டரான கனல் கண்ணன் கிட்ட தான் போய் சொல்லியிருக்காரு. அதை கேட்ட கனல் கண்ணன், பக்கா கமர்ஷியல் படமாக இருக்குது, இந்த படத்தை நீங்கள் சிரஞ்சீவி கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷனும் வாங்கி கொடுத்து சிரஞ்சீவி கிட்ட கதையும் சொல்ல வச்சிருக்காரு. இந்த கதையை கேட்ட சிரஞ்சீவி கதை சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தில் இருந்த செகண்ட் ஹாஃபுக்கும் கதையில் இவர் எழுதும்போது இருந்த செகண்ட் ஹாஃபு வேறையாக இருந்திருக்கு. ஆனாலும் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால சிரஞ்சீவி இந்த படத்தை பண்ண முடியாமல் போயிருக்கு. விஜயோட பல படங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்சவர் அப்படிங்கிற முறையில் அடுத்து இந்த கதையை விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு. கதையை கேட்ட விஜய்க்கு கதை ரொம்பவே பிடிச்சி போயிருக்குது. ஆனால் அவங்க அப்பாவான எஸ்.ஏ. சந்திரசேகர் இந்த கதையை கேட்டுட்டு கதையெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் விஜய் முதல் டபுள் ஆக்ஷன் பண்ண போகிறாரு. அப்படி இருக்கும்போது 2 கேரக்டருமே சந்திச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன கதையில் 2 கேரக்டருமே ஒருத்தர் சந்திக்கிற மாதிரியே இல்லை. ஸோ 2 பேரும் சந்திக்கிற மாதிரி கதையாக இருந்தால் நல்லாயிருக்கும், விஜய்க்கு செட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்காரு. ஆனால் அதுக்கு டைரக்டர், சார் அப்பாவோட ஜெயினில் இருக்கிற ஒரு விஷயம் மகனுக்கு வருது, அதனால் அதுதான் அந்த கதையோட ஒன்லைன். அப்படி இருக்கும்போது 2 கேரக்டருமே பீட் பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த காரணத்தினால தான் விஜய் இந்த படம் பண்ண முடியாமல் போயிருக்கு. இந்த டைமில் அவங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் வரலாம். அழகிய தமிழ் மகன் படம் 2007 வந்துருச்சு, சிலம்பாட்டம் 2008 டிசம்பரில் தான் ரிலீஸ் ஆகுது. அப்படி இருக்கும்போது விஜய் ஆல்ரெடி டபுள் ஆக்ஷன் பண்ணிட்டாரு தானே அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் இந்த படத்தோட கதையை அழகிய தமிழ் மகன் பண்ணுறதுக்கு முன்னாடியே சரவணன் விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு. அஜித்தோட திருப்பதி படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணவர் அப்படிங்கிற முறையிலையும் அஜித்தோட பழக்கம் இருந்ததுனால இந்த கதையை அஜித் கிட்ட சொல்லியிருக்காரு. கதையை கேட்ட அஜித்துக்கு கதை ரொம்பவே பிடிச்சி போயிருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளரான மோகன் நடராஜன் கிட்ட இந்த கதையை சொல்லவே அவரும் இந்த கதையை கேட்டு பிடிச்சி போயிருக்குது. ஆனாலுமே அந்த டைமில் பட்ஜெட் ரொம்பவே அதிகமாக இருந்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த டைமில் அஜித்துக்கு வேற ஒரு படம் கமிட் ஆனதுனால பிஸியாகி இந்த கதையை பண்ண முடியாமல் போயிருக்கு. ஒரு ஸ்டேஜில் என்னடா அது, எல்லா ஹீரோஸ்க்குமே கதை பிடிச்சிருக்கு, ஆனால் மேற்கொண்டு நகர மாட்டேங்குது அப்படின்னு விரக்தியாகி இனிமேல் ட்ரை பண்ணவே வேண்டாம், இந்த கதையை ட்ராப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அந்த டைமில் கனல் கண்ணன் மறுபடியும் வந்து, சிம்பு சார் ஒரு நல்ல கதையை எதிர்பார்க்குறாரு, அவர் கமர்ஷியல் கதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காரு, அவர்கிட்ட இந்த கதையை சொல்லுங்கள், அவருக்கு இந்த கதை பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ சிம்பு கிட்ட கதை சொல்ல வேண்டிய நேரத்தில் இவர் சரத்குமாரோட வைத்தீஸ்வரனோட ஒளிப்பதிவில் இருந்திருக்காரு. அதை முடிச்சுட்டு சிம்பு கிட்ட போய் இந்த கதையை சொல்லி சிம்பு இந்த கதையை கேட்டு ரொம்பவே பிடிச்சி போய் பண்ணலாம் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் சிம்பு கிட்ட பல கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கு. அதில் மிஸ்கினோட முகமூடி படமும் ஒன்று. ஆனால் இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் அவர் எல்லா கமிட்மெண்ட்ஸையுமே ஓரங்கட்டிட்டு சிலம்பாட்டம் படத்துக்காக ரெடி ஆயிருக்காரு. கடைசியாக இந்த படத்தோட கதையை ப்ரொடியூசர்ஸ் முரளிதரன், சாமிநாதன் கிட்ட சொல்லி ஓகே வாங்கி அப்படி தான் இந்த சிலம்பாட்டம் படமே உருவாயிருக்கு. இந்த சிலம்பாட்டம் படத்தில் விஜயோ அஜித்தோ நடிச்சிருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு என்னோட சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.